ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 88வது பாடல் பார்க்க போறோம். வடித்த மாதவ கேட்டி இவ்வள்ளல் தான் இடித்த வெம்குரல் தாடகை யாக்கையும் அடுத்து என் வேள்வியும் நின் அன்னை சாபமும் முடித்து என் நெஞ்சத்து இடர் முடித்தான் என்றான். இதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். வடித்த மாதவ, தெளிந்து செய்த பெரிய தவ முனிவரே, கேட்டி நான் கூறுவதை கேட்பீராக. இவ்வள்ளல் தான், இந்த வள்ளலான ராமன் இடித்த வெங்குரல், இடி போன்ற குரலையுடைய தாடகை யாக்கையும், தாடகை என்னும் அரக்கியின் உடம்பையும், என் வேள்வியும் என் யாகத்தையும் நின் அன்னை சாபமும் உன் தாயான அகலிகையின் சாபத்தையும் அடுத்து முடித்து ஒன்றன் பின் ஒன்றாக முடித்து என் நெஞ்சத்து என் நெஞ்சில் கிடந்த இடர் முடித்தான், துயரங்களை தீர்த்து வைத்தவன் ஆவான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது இது சொற்பின்வரு நிலையணிக்கான ஒரு உதாரணம். நம்ம ஏற்கனவே இதே மாதிரியான பாடல் பார்த்திருக்கோம். கம்பராமாயணத்திலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல் அகலிகை படலத்துல 24வது பாடல். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றொரு துயர்வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படிங்கிற பாடல்ல நம்ம பார்த்திருக்கோம். அதாவது 8 வண்ணம்ங்கிற சொல்ல 8 தடவை பயன்படுத்தி இருப்பாரு ஒரே பாடல்ல. 8 தடவையும் வெவ்வேறு பொருள், ஒரே பொருள் கிடையாது. அந்த மாதிரியாக வருவதுதான் சொல் பின்வரும் நிலையணி. இதே இது பொருள், ஒரே பொருள் அதே பொருளையே மீண்டும் மீண்டும் வந்துச்சுன்னா அது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஏன்னா தொடர்ந்து ஒரே பொருள்ல வருது இல்ல. எதுக்காக சொல்றேன், அந்த மாதிரி இந்த பாட்டுல முடித்தான், அந்த முடித்தல் அப்படிங்கிற சொல்லு 4 முறை வந்திருக்கு. 4 முறையும் வெவ்வேறு பொருள்ல வருது. இதே மாதிரி அந்த வண்ணம்ங்கிற சொல் மாதிரி. அதாவது என்ன சொல்றாரு இங்க, விஸ்வாமித்திர முனிவர் சதானந்த முனிவரை பார்த்து ராமன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு அவனுடைய பராக்கிரமங்களை விவரிச்சு சொல்றாரு. அதுல முதல்ல தாடகையை கொன்று முடித்தல் அப்படிங்கிறது தாடகை யாக்கையும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு முடித்தல் வருது. 2வது வேள்வியை முடித்தல் அப்படிங்கிறது என் வேள்வியும் அப்படின்னு சொல்றாரு. 3வது அகலிகையின் சாபத்தை ஒழித்து நீக்கியது அப்படிங்கிறது 3வது முடித்தல். அது நின் அன்னை சாபமும் அப்படின்னு சொல்றாருல. இதெல்லாம் சொல்லிட்டு இறுதியாக என் நெஞ்சத்து இடர் முடித்தான் அப்படின்னு 4வது முடித்தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த முடித்தல் அப்படிங்கிற சொல்லு அழித்தல், நிறைவேற்றுதல், முற்றுவித்தல், தீர்த்தல், அதை தவிர கட்டுதல், சூட்டுதல் இப்படி இல்லாம பொருள் இருக்கு. இந்த இடத்துல நிறைய பொருள், ஆறு அர்த்தம் வர்ற மாதிரியான சொல்லுது. அதுல இந்த இடத்துல 4 பொருள் வருது. முதல்ல இடித்த வெம்குரல் தாடகை யாக்கையும் அப்படின்னு சொல்ற இடத்துல அழித்தல்ங்கிற பொருள் வருது. இப்ப அவனை முடிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, சினிமால எல்லாம் காமிக்கிறாங்களே திரைப்படங்கள்ல. அதுல முடிச்சுட்டு வந்துருன்னா என்ன அர்த்தம், அவனை கொன்று விட்டு வா அப்படின்னு தானே சொல்றாங்க. அந்த மாதிரி இங்க தாடகை யாக்கையை முடித்து அப்படின்னா அரக்கியை கொன்று அப்படிங்கிற ஒரு பொருள்ல வருது. அடுத்தது என் வேள்வியும் முடித்து அப்படின்னா நிறைவேற்றுதல் அப்படிங்கிற பொருள். இப்ப நான் எனக்கு கொடுத்த வீட்டு பாடத்தெல்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல முடித்தல் அப்படிங்கிறது நான் எனக்கு கொடுத்த வேலையை நான் நிறைவேற்றி விட்டேன் அப்படி நிறைவேற்றுதல் அப்படிங்கிற பொருள் வருது. அந்த அர்த்தத்துலதான் என் வேள்வியும் முடித்து, விஸ்வாமித்திரருடைய வேள்வி நிறைவேறுவதற்கு ராமன் தானே காரணம், அதை தான் சொல்றாரு. 3வதாக நின் அன்னை சாபமும் அப்படின்னு, அதாவது சதானந்தருடைய அம்மாவான அகலிகையனுடைய சாபத்தை முற்றுவித்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது ராமன் தானே. அதனால அந்த இடத்துல முற்றுவித்தல், முடிவுக்கு கொண்டு வருதல் அப்படிங்கிற ஒரு பொருள். சாபத்துக்கு மீண்டும் அகலிகை தன்னுடைய சுயரூபத்தை அடைந்தாள் அப்படிங்கிற பொருள். 4வது இறுதியாக அடுத்து முடித்து, இந்த இடத்துல அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக இதெல்லாம் செஞ்சு முடிச்சு இறுதியாக என் நெஞ்சத்து இடர் முடித்தான் அப்படின்னா அந்த இடத்துல துயரங்களை தீர்த்தான். அந்த இடத்துல முடித்தல்ங்கிறது தீர்த்தல் அப்படிங்கிற பொருள்ல வருது இல்ல. இடர்கள் எல்லாம் இப்ப என் மனசு எந்த குறையுமே இல்ல, அந்த மாதிரியாக ராமன் பார்த்து கொண்டான் அப்படின்னு 4வதாக அப்படி ஒரு பொருள் வருது. இதுல இன்னொரு விஷயம், தாடகையை பத்தி சொல்லும் பொழுது இடித்த வெம்குரல் தாடகை யாக்கையும் அப்படின்னு சொல்றாரு.
அந்த இடத்துல சில பிரதிகள்ல வந்து கம்பராமாயணத்துல வெங்குரல்னு இருக்கு. அதுவே எனக்கு என்னமோ எனக்கு தனிப்பட்ட முறையில அது தப்புன்னு தோணுது. ஏன்னா நம்ம வெங்கலக்குரலோன் அப்படின்னு சீர்காழி கோவிந்தராஜனை சொல்லுவாங்க. டி.எம். சௌந்தரராஜன் திரைப்பட பின்னணி பாடகர் அவங்கள சொல்லுவாங்க. இந்த மாதிரி உள்ளவங்கள வெங்கலக்குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கணீர்னு கேக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த இடத்துல அந்த கணீர்னு கேட்கக்கூடியதுன்னு சொல்லல, வெம்மையான குரல், ரொம்ப அப்படியே இன்னும் காட்டமாக இருக்கக்கூடிய ஒரு குரலை உடைய தாடகை அப்படின்னு. அதனால நம்ம படிக்கும் பொழுது இடித்த வெங்குரல் அப்படின்னு படிச்சிடக்கூடாது, இடித்த வெம்குரல் அப்படின்னு படிக்கணும். ஏன்னா நம்ம இப்ப சாதாரணமா நம்ம வெண்கல பானை அப்படின்னு சொல்றோம்ல, அந்த வெண்கலம் அப்படின்னு, அந்த வெண்கலம்ங்கிறதுக்கே ஏன் வெண்கலம்னு பேரு? வெண்மை கூட்டல் கலம், கலம்னா உலோகம்னு அர்த்தம், வெண்மைனா வெண்மை நிறத்தை குறிக்கும். அது வந்து ஒரு செம்பும் வெள்ளியமும் கலந்தது. செம்புனா காப்பர், வெள்ளியம்னா டின்னு. இந்த காப்பரும் டின்னும் கலந்த ஒரு உலோகம், அது எல்லாம் கலந்தது, அது வெள்ளை நிறத்துல இருக்கும். அதனால அதை வெங்கலம்னு சொல்றோம். அந்த வெண்கலம்ங்கிறது தான் வெண்கலம்ங்கிறது தான் வெங்கலம் அப்படின்னு ஆச்சு. எதுக்கு சொல்ல வர்றேன், அந்த இடத்துல வெண்மையத்தானே குறிக்குது. அந்த மாதிரி இது இடித்த வெண்குரல்ங்கிறதுக்கு இடித்த வெங்குரல் அப்படின்னு சொல்லிட்டா அந்த மாதிரி வெங்கலப்பானை அந்த வெண்கலத்தை குறிச்சிரும். அதனால அப்படி சொல்லக்கூடாது, இடித்த வெம்குரல் அப்படின்னு தான் படிக்கணும். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. வடித்த மாதவ கேட்டி இவ்வள்ளல் தான் இடித்த வெங்குரல் தாடகை யாக்கையும் அடுத்து என் கேள்வியும் நின் அன்னை சாபமும் முடித்து என் நெஞ்சத்து இடர் முடித்தான் என்றான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.